இரண்டாவது, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி வருது, அதில் ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி என்பது வேறு. அது இயல்பாக அப்படி தான் போய் சேர முடியும். பட் அத்தகைய ஒரு சூழல் என்பது வருமா வராதா என்பதை பற்றி இப்போது முடிவெடுக்க முடியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெறும். இந்த 2026 தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. கள நிலவரமும் அப்படி தான் தெரிகிறது. அப்போ ஒரு கட்சி தனி பெரும்பான்மை பெற முடிகின்ற போது ஒரு குறைந்தபட்ச கூட்டான ஒரு செயல் திட்டமோ ஒரு கூட்டான தேர்தல் அறிக்கையே இல்லாத நிலையில் இவங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அதுக்கான தேவை என்பது இருப்பதாக தெரியல. சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அது அந்த பிரச்சனையே எழலை. நாங்கள் இன்னொரு கட்சியினுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது சிபிஎம்முடைய நிலைப்பாடு இல்லை.